வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களா இருங்கள் சொன்ன அன்பும் நேசமும் பாசமும் கருணையும் பல கோடி மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்க அன்னை தெரசாவை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1910 ஆகஸ்ட் 27 பிறந்த அன்னை தெரசா சிறு வயசுல இருந்தே அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி அன்பும் பாசமும் நேசமும் மட்டுமே காட்ட ஆரம்பிச்சாங்க. திடீர்னு அவங்க அப்பா இவங்களுக்கு 8 வயசு இருக்கும் போதே நோயால இறந்து போறாங்க. அப்புறம் 18 வயசு வீட்டை விட்டு பிரிஞ்சு மிஷினரிக்கு வந்து சமூக சேவை பண்றாங்க. ஏழை குழந்தைங்க ஊனமுற்றோர்ட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாங்க. ஒரு சில நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாருக்கும் ஆதரவான வார்த்தையை பேசி மருந்து வச்சு விடுறாங்க. ஒரு டைம் அந்த குழந்தைங்களுக்கு ஃபண்ட் பிரிக்க கடை போய் ட்ரஸ்ட் பிரிக்க பிச்சை கேக்குறாங்க. அதுல ஒரு கடைக்காரன் காரி எச்ச இவங்க கையிலேயே துப்புறான். அது அவங்க இடது உள்ளங்கையில படுது. அதை மடக்கி அந்த கடைக்காரன்ட்ட இந்த உமிழ் நீரை நன்கொடையா நான் வாங்கிக்கிறேன், ஆனா எங்க இல்லத்துல இருக்க அனாதை குழந்தைங்களுக்கு நன்கொடையா ஏதாச்சும் தர முடியுமான்னு கேட்க அந்த கடைக்காரர் மனம் உடைந்து அழுது தன்னால முடிஞ்ச உதவியே பண்றாரு. இப்ப நமக்கு அதிகமா தேவைப்படுறது பணமோ ராணுவ பலமோ விஞ்ஞான வளர்ச்சியோ இல்ல, அன்பும் பாசமும் கருணையும் தான். அப்படிப்பட்ட அன்னை தெரசா மாதிரி நாமளும் அன்பை விதைப்போம், அன்பை பெறுவோம்.